ஹாய்ங்க, குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான டே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். மதியம் லஞ்சு செய்யலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காலையில் டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து ஊருக்கு போயிட்டு ரோஷன் மித்திலாம் விட்டுட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து கத்திரிக்காய் வந்து 10 ரூபா தான் இந்த கத்திரிக்காய். இங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், அங்கே கொஞ்சம் கம்மியாக இருந்தது. மருந்தெல்லாம் எதுவுமே போடாமல் வந்து கொஞ்சம் ஆர்கானிக்காக வளர்த்த கத்திரிக்காய் அப்படின்னாங்க. சரி, அதுக்காகவே வந்து ஒரு 10 ரூபா கத்திரிக்காய் ஒரு கவர் மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். யாருமே வந்து என்னை தவிர்த்து யாரும் சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கி வந்து நானும் அவங்க மட்டும்தான் இருப்போம். பசங்க இருந்தால் கூட ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணி கொடுக்கலாம். சரி, வந்து இதை வேஸ்ட் ஆக்க வேணாம், வந்து கொஞ்சமாக வந்து குழம்பு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு புளியெல்லாம் முன்னாடியே ஊற வச்சுட்டா சாப்பாட்டுக்கு வந்து உலை வந்து வச்சாச்சு. புளி கரைச்சல்லாம் சேர்த்து ரெடி பண்ணிவிட்டேன். கத்திரிக்காய் வந்து எண்ணெய்க்காய் மாதிரி பண்ணலான்னு தான் நினச்சேன். கொஞ்சம் தொக்கா இருந்ததுன்னா கூட நம்ம அந்த கத்திரிக்காய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுடலாம். நான் சாப்பிட்டுப்பேன், என் ஹஸ்பண்ட் சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சமாக வந்து தண்ணிலாம் வச்சு, ரொம்ப திக்காலாம் இல்லை, ஆனால் வந்து காய் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் வந்து மருந்தெல்லாம் போடலையா, அதனால் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தண்ணியாக வச்சு விடுவோம், எப்படியும் சாப்பிட மாட்டாங்க, இருந்தாலும் சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சாச்சு. கத்திரிக்காய் எடுத்துக்க மாட்டாங்க, குழம்பு வச்சு சாப்பிட்டுப்பாங்க. அதனால் கொஞ்சம் தண்ணியாக வந்து வச்சாச்சு. முட்டை வந்து ஒரு 6 முட்டை வாங்கிட்டு வந்திருந்தேன். இதை வந்து நம்ம முட்டை குழம்பு வைக்கலாம்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்தேன். நான் கேலண்டரை சுத்தமாக பார்க்கவே இல்லை. இந்த விலாக் எடுக்கும்போது சஷ்டி அன்னைக்கு தான் எடுத்தேன். சரி, அதுக்கப்புறம் சஷ்டின்றதுனால நம்ம முட்டை சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அவங்களுக்கு மட்டும் ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்றிட்டு அதை அப்படியே வந்து பொடி மாஸ் மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டேன். இந்த குழம்போடு சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் பிடிக்காத குழம்பும் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி சைடிஷ் வந்து வச்சு கொடுத்தாச்சு. இது ரெடியானதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு அவங்களுமே லஞ்சுக்கு வந்துட்டாங்க. எனக்கு மட்டும் சரி அப்பளம் பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. ஒரு 2 அப்பளம் இருந்தால் கூட நான் சாப்பிட்டுப்பேன், இல்லைனா வெறும் கத்திரிக்காய் வச்சு கூட சாப்பிட்டுப்பேன். ரோஷன் மித்தி 2 பேருமே வீட்டில் இல்லாதது வந்து வீடு அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. நமக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. அவங்க கூட ஏதாச்சும் ஒன்று சத்தம் போட்டுட்டு வந்து ஏதாச்சும் திட்டிட்டோ பேசிட்டோ ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்போம். அவங்க 2 பேருமே வீட்டில் இல்லையா, நம்ம வந்து வெறுமனே வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. பேசுகிறோம், இருந்தாலும் வந்து பசங்க இல்லாதது வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதையும் ரொம்ப அதிகமாக யோசிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து நம்ம பிள்ளைங்க நம்ம கூடவே இருந்தாலுமே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. அம்மாக்கிட்டேயுமே நான் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டேன், அம்மா வந்து அமுச்சு விட்டுற சொல்லிவிட்டேன். அந்த சண்டே வந்து மித்தியும் ரோஷனை 2 பேரும் அமுச்சு விட்டுறமா அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க வந்து இல்லை நான் இங்கேயே வச்சுட்டு தான் அதுக்கப்புறமா தான் நான் அனுப்புவேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. லீவு முடிகிற வரைக்கும்லாம் எங்களாலலாம் இருக்கவே முடியாது, நீங்கள் அமுச்சு விடுங்க. அங்கே வெயில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே கூட ஓரளவுக்கு பரவாயில்ல போல். நான் இங்கே இருக்கிறதே வெயில் அதிகமாக இருக்குன்னிட்டு இருக்கேன். ஆனால் அங்கே போகும்போது இதை விட ரொம்ப கொடுமையாக இருக்குது. அந்த மரக்காற்றுலாம் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. மரம்லாம் இருக்குது, ஆனால் அப்படியுமே வந்து அந்த வெயில் தெரியுது. இங்கே வந்து நமக்கு வீடு கிட்டத்தில் இருக்கிறதுனால வந்து அந்தளவுக்கு வெயில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஊரோடு கம்பேர் பண்ணும்போது இங்கே ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நம்ம வெளியில் போயிட்டு உட்காந்துருந்தா கூட பகலில் நல்லா காற்று வரும். அங்கே காற்றும் வர மாட்டேங்குது, கொஞ்சம் நயலாகவும் இருக்க மாட்டேங்குது. அந்த வெயில் அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நேற்றுக்கு ஆமாம், ஒரு 2 ஓட்டு போடுறதுக்கு ஊருக்கு போனோம் பார்த்தீங்களா, அன்றைக்கி ஒரு நாளே நம்மளால இருக்க முடியலை. பசங்க எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல. சரி, இங்கே வீட்டுக்குள்ளவே இருக்கிறாங்களே, கொஞ்சம் விளையாடுவாங்க அப்படின்ட்டு தான் நான் சொன்னேன். ஆனால் அவங்க நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரியும் ஒரு வாரம் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். மித்தி வந்து விட்டால் 2 மாதம் கூட இருப்பாள். ஆனால் ரோஷன் வந்து இருக்கவே மாட்டான். நான் இப்போ போகும்போதே அழுதான், நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி, வீட்டில் வந்து கொஞ்சம் ஏசி ப்ராப்ளமாக இருக்குது. சுத்தமாக வந்து காற்றும் பற்றவே மாட்டேங்குது. சரி, அதெல்லாம் வந்து ஏசி மாற்றுறதா இல்லை வேறு ஏதாச்சும் வந்து ரெடி பண்ணலாமா என்னன்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சிட்டே இருக்கிறோம். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வந்து சமையல் வேலைலாம் முடிச்சாச்சு. சமையல் வேலை முடிச்சதுக்கப்புறம் துணியெல்லாம் துவைச்சி முடிச்சுட்டு அந்த துணி எல்லாத்தையும் கொஞ்சம் உள்ளே காய வச்சா கூட நம்மளுக்கு அந்த சில்னஸ் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து துணியெல்லாம் காய வச்சுட்டேன். இதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஹெவியான வேலையே இருக்குது. கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழம் வந்து உரித்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்த சாத்துக்குடி இருக்கும் பார்த்தீங்களா, அதை கூட உரிச்சிடலாம். அந்த ஆரஞ்சு பழத்தை வந்து உரித்து க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே நம்மளால் சுத்தமாக முடியாது. அதுக்கப்புறம் இன்னொன்று ஆரஞ்சு ஒன்று இருக்கும், கமலா பழம்னு சொல்லுவாங்க. அது நல்லா ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்குமே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் இனிப்பு 2 கலந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது உரிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, இருக்கிற பழம் இது ஒன்று மட்டும்தான் இருக்குது. இதை அப்படியே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு உரிச்சிட்டு சாப்பிட்டுடுவோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் திரும்ப போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்சம் ஹெவியான வேலையாக இருக்குது. சரி, பூஜை பாத்திரம்லாம் வந்து கழுவி க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் கொஞ்சம் கருத்து போன மாதிரி இருந்தது. ஒரு 4-5 நாளாக வீட்டில் வந்து சாமி கும்பிடல.
இன்றைக்கி எல்லாமே பூஜை ரூம்லாம் வந்து க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஏசி வந்து வாங்கிட்டு வரலாமா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா போனோம். ரொம்ப சுத்தமாக காற்றே வரல. ரொம்ப அனலாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் நல்லா சில்னஸ் இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி வந்து ரொம்ப அனல் தான் அதிகமாக இருக்குது. அப்போ தான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பேசிகிட்டே இருக்கும்போது தான் என் ஹஸ்பண்ட் கால் பண்ணாங்க. சரி அவங்க தான் சொன்னாங்க, சிலிண்டர் வந்து கேஸ் ஏதாச்சும் தீர்ந்துட்டு இருக்கோம். நீங்கள் அதை செக் பண்ணீங்களா என்னான்னு கேட்டா. சரி ஆனால் நாங்கள் செக் பண்ணவே இல்லை. இந்த வீட்டுக்கு வரும்போது ஃபுல்லாமே வந்து ஏசியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த கேஸ் செக் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. நமக்கு தெரியலனா கூட போயிட்டு அன்றைக்கே புக் பண்ணிவிட்டு ஏசி வந்து வாங்கிட்டு இருப்போம். ஆனால் அவர் சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. நம்ம வந்து தேவையில்லாத காசு வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த சிலிண்டர் வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா வேணால் வந்து நம்ம திரும்ப வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பில்லாம் போட்டுட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம அதை அப்படியே எழுதி ஒரு துண்டு சீட்டில் எழுதி கொடுத்துட்டாங்க. அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நாங்கள் போயிட்டு இதை செக் பண்ணிவிட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறமா என்ன கூட கொஞ்சம் அரை மனசாக இருக்குது. நம்ம வந்து முழுசாக வாங்கிக்கலாம். எந்த ஒரு பொருள் வாங்கலாமே நம்ம யூஸுக்காக தான் வாங்குகிறோம். கொஞ்சம் திருப்தியாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜெலாம் கொஞ்சம் இருந்தது. அதை அப்படியே வந்து சுற்றி பார்த்துட்டு அதை வாங்க மாட்டோம். சரி சும்மா பார்த்துட்டு இருப்போம். அவங்க வந்து அந்த ஏசிக்கு வந்து பில்லெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குமே வந்துட்டோம். கிச்சன் வந்து க்ளீன் பண்ணவே இல்லை. சரி அதை அப்படியே வந்து சமைச்சதெல்லாம் வந்து கொஞ்சம் எண்ணெய் கரையாக இருந்ததுங்களா, அது ஃபுல்லாமே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கழுவிட்டா வந்து ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு சமைக்கிற வேலைலாம் அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது. அந்த சாப்பாடு இருந்தது. அதுக்கப்புறம் குழம்பு கொஞ்சம் இருந்தது. நாங்கள் 2 பேர் மட்டும் தானே, ஏதாச்சும் வந்து குழம்பு வந்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்படி இல்லைனா கூட குழம்பு தீர்ந்து போச்சுன்னா கூட ஒரு தயிர் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து டிஃபன்லாம் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. இந்த இட்லி தோசைலாம் வந்து அவ்வளோ வந்து சாப்பிட மாட்டாங்க. சாப்பாடுனா கூட சாப்பிட்டுப்பாங்க. இல்லை இந்த ராகி தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி இருந்தால் எடுத்துப்பாங்க. இந்த அரிசி மாவில் செய்கிறது அந்த அளவுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அதனால சரி நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு கூட நம்ம ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். பசங்க எல்லாருமே இருந்தால் கூட நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக கூட சமைச்சிடலாம். நம்ம வந்து ஒருத்தர் சாப்பிட்டு இன்னொருத்தவங்க வந்து சாப்பிட்லனா கூட பரவாயில்ல. நம்ம அதை அப்படியே விட்டுக்கலாம். ஏதாச்சும் ஒரு பழம் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஒரு காஃபி போட்டு கூட குடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. நம்ம வந்து 3 வேளைக்கும் வந்து கரெக்டாக வச்சு சாப்பிட்ற மாதிரிலாம் வந்து சமைக்கிற மாதிரிலாம் இல்லை. அந்த மைண்டே வர மாட்டேங்குது. ரோஷன் மித்தி இருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஸ்நாக்ஸ் முதற்கொண்டு வந்து செஞ்சுருவேன். ஆனால் இந்த லீவில் வந்து அந்தளவுக்கு ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணல. அது ஒரு சைடு இருக்குது. இருந்தாலும் வந்து இந்த சாப்பாட்லலாம் இவ்வளோ வந்து ரொம்ப கொஞ்சமாலாம் வந்து சமைச்செல்லாம் வைக்க மாட்டேன். சரி அவங்க வர வரைக்கும் இருக்கிறத வச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. எல்லாமே வந்து ரெடி பண்ணி கிச்சன்லாம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அந்த சிங்க் எல்லாத்தையும் கழுவி முடிச்சிட்டேன். இப்போ வந்து பூஜை பாத்திரம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து கழுவி முடிச்சுட்டா வந்து குங்கும மஞ்சள்லாம் வச்சுட்டு சாமி ஃபோட்டோக்கெலாம் ரெடி பண்ணிக்கலாம் சொல்லி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே வந்து பீத்தாம்பரி பவுட்ரு வந்து கொஞ்சம் அப்படியே வந்து வெறுமனே போட்டு க்ளீன் பண்ணிவிடுவேன். அது வந்து ஒரு 2 வாரம் 3 வாரத்து வரைக்கும் எனக்கு தாங்கும். ஆனால் புளி போட்டு வந்து க்ளீன் பண்ணால் ரொம்ப நேரம் வந்து கழுவுற மாதிரி இருக்கும். சரி இன்றைக்கி வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கருத்து போயிடுது. பீத்தாம்பரி பவுட்ரு போடுறது எனக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். டக்குன்னு முடிஞ்சிடும். இதுக்கு முன்னாடிலாம் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா சபீனா போடுவேன். அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் இல்லை புளி இது 3மே வந்து போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் நம்ம ரொம்ப நேரம் நின்றுட்டே வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து சிங்க்கெல்லாம் கீழே இருந்ததுன்னா கூட பரவாயில்ல. இல்லை ஊர் சைட்லலாம் உட்காந்து நல்லா வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி ஒரு மணை போட்டு அது மேலே உட்காந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்குலாம் நல்லா ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம இங்கே வந்து கால் கடுக்க நின்றுட்டு தான் க்ளீன் பண்ணோம். அது எவ்வளோ நேரம்னாலும். அதனால் பீத்தாம்பரி வச்சுட்டா கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இன்றைக்கி புளி போட்டு தேய்ச்சதுனால இன்னும் ரொம்ப பளிச்சுன்னு இருந்தது. சரி பரவாயில்ல, கால் வலித்தாலும் பரவாயில்ல, அப்படியே ஒரு 4 வாரத்துக்கு தள்ளி விட்டுருவோம். அதுக்கப்புறம் அடுத்த மாதம் க்ளீன் பண்ணுற மாதிரி வரும். வாரம்லாம் நம்மளால் க்ளீன் பண்ணலாம் முடியாது. அதனால் சரி எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இது குங்கும மஞ்சள்லாம் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இது க்ளீன் பண்ண உடனே வந்து நம்ம ஒரு வேஸ்ட்டு துணி, காட்டன் துணிலாம் இருக்கும் பார்த்திங்களா, அதை வச்சு துடைச்சிட்டா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நமக்கு வந்து அது ரொம்ப நாளுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த வெயில் டைமில் வந்து இந்த கிச்சனில் நின்று வேலை பார்க்குற கொடுமை இருக்கே சொல்லவே முடியல. அப்படியே வேர்வையிலே குளிக்கிற மாதிரி இருக்குது. பயங்கரமாக அப்படியே ஊற்றுது. நமக்கு தண்ணி வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சரி ஃபேன் போட்டாலும் அதுக்கு மேலே இருக்குது. நம்ம வந்து சரி ஃபேனே போட வேணாம், நம்ம ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துருவோம். நம்ம திருப்பி வேலை பார்க்க முடியாது. கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம். அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் வந்து ட்ரை ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். உட்காந்ததுக்கப்புறம் துணி எல்லாத்தையும் வச்சு தொடச்சி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்து குங்கும மஞ்சள்லாம் வந்து வச்சுட்டு இருந்தேன். துணியெலாம் வந்து மடித்து வச்சுருந்தேன். எப்போவுமே வந்து வீட்டில்
விபூதியில் வந்து துணியெல்லாம் நான் மடிச்சிடுவேன். ரோஷன் மித்தி வந்து எடுத்து வைக்க சொல்லுவேன். நம்ம உட்காந்த இடத்துலையே கொஞ்சம் நிறைய வேலைலாம் அவங்கள வாங்குவேன். ஆனால் இப்போ வந்து எந்த வேலையாக இருந்தாலும் சரி நம்ம தான் செஞ்சாகணும். அதனால் மடித்த துணிலாம் அப்படியே இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு பூஜை ரூம் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி போன ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி சாக் பீஸில் வந்து கோலம் போட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து விபூதியில் தான் வந்து கோலம் போட்டேன். அது ரொம்ப நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சுது. எப்போவுமே இந்த ஷெல்ஃபில் வந்து லைட் இல்லை, ஒரு மாதிரி இருட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம விளக்கு ஏற்றினா கூட. அதனால் இந்த விபூதியில் வந்து கோலம் போடும்போது நல்லா பளிச்சுன்னு தெரியுது. சரி, போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து நம்ம சாக் பீஸில் போடுவோம், இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஆனால் நான் போடும்போதே சொல்லியிருந்தேன் இது நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் டைம் போடும்போது வந்து நம்ம விபூதியிலே போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன். நம்ம வந்து இன்றைக்கி வந்து திருநெல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதிலே வந்து காமாட்சி அம்மன் பாதம், அதுக்கப்புறம் தாமரை கோலம், சஷ்டி கோலம், இது எல்லாத்தையும் ஒவ்வொரு ரேக்லேயும் ஒவ்வொரு கோலம் வந்து போட்டு முடிச்சாச்சு. இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம வெளியிலேருந்து இந்த ரூம்குள்ளே போனால் அந்த விபூதியோட ஸ்மெல்லு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பூஜை ரூம் ஷெல்ஃபு திறந்தோடனே அவ்வளோ நல்லா இருக்குது, பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது. அதுவே நம்மளுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப்பை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. இன்றைக்கி ஏன் இது ஃபுல்லாமே வந்து சஷ்டிக்கு க்ளீன் பண்ணேன்னா, வருஷக்கணக்காக அவர்கிட்ட நான் விடாமல் கேட்டுகிட்டே இருந்த ஒரு விஷயம், பெரிய விஷயத்த வந்து எனக்கு பண்ணியிருக்காரு. அதுக்காகவே இன்றைக்கி வந்து அவருக்கு ஸ்பெஷலான பூஜை பண்ணிவிடும். நம்ம வந்து கொஞ்சம் கருத்து போன மாதிரி இருந்தது பூஜை ரூமு, அந்த ஷெல்ஃபு எல்லாமே. பாத்திரம் எல்லாம் அப்படி இருந்துச்சு, ஷெல்ஃபெலாம் இல்லை. அது பாத்திரம், பூஜை பாத்திரம் எல்லாம் கொஞ்சம் கருத்து போன மாதிரி இருந்தது. அதனால் எல்லாமே ஃபுல்லாக வந்து நம்மளோட லைஃபே கொஞ்சம் புதுசாக மாறி இருக்குது. அதனால் வந்து பூஜை ரூம் எல்லாம் கொஞ்சம் புதுசாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா துடைச்சி முடிச்சுட்டு நல்லா மணக்க அழகாக வந்து முருகருக்கு வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நான் என்ன ஒன்று மறந்துட்டேன், உண்மையிலே மறந்துட்டேன். நான் ஞாபகம் வச்சுட்டே இருந்தேன். வேல்மாறல் வந்து படிக்கணும்னு நினச்சேன். ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நான் வந்து காலையில் ஸ்டார்ட் பண்ண விலாகு, ஆனால் நான் இந்த விளக்கு ஏற்றும் போது பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நான் வெளியில் வரும்போது நைட்டு 9 மணி ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்து தான் நான் வேலை பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளோ டைம் ஆகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் எப்போவுமே வந்து நிறைய டைம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சாமி கும்பிடும் போது நான் அந்த டைம்லாம் பார்க்கவே மாட்டேன். ரொம்ப நைட் ஆகிடுச்சுன்னா வந்து இந்த கற்பூரம் ஏற்றும் போது இந்த மணி மட்டும் கொஞ்சம் அடிக்க மாட்டேன். பக்கத்தில் எல்லாருமே ஆளெல்லாம் இருப்பாங்களா, சரி அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து பெல் சவுண்டை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிப்பேன். ஈவினிங் டைம் பூ வாங்கலாம்னு நினச்சேன். ஆனால் ஃப்ரிட்ஜில் இருக்குன்ற ஞாபகத்திலேயே தான் வச்சுருந்தேன். ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. சரி பரவாயில்ல, இருக்கிற பூ மட்டும் வந்து வச்சுக்கலாம். பூஜை ரூம் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எல்லா வேலையுமே A to Z எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ நம்ம போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம விளக்கு ஏற்றலாம்னு சொல்லிட்டு போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். அவ்வளோ வேர்வையாக இருந்தது. குளித்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து சாமி கும்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்லான்னு சொல்லிட்டு விளக்கு ஏற்றிட்டு இருந்தேன். ஒரு 5 வருஷமாக வந்து தொடர்ந்து பூஜை பண்ணும்போது வந்து ஒரு ₹5 காயின் இருக்கும் பார்த்தீங்களா, காமாட்சி அம்மன் விளக்குக்கு கீழே வைக்கணும். நம்ம வந்து இடம் வாங்கணும் இல்லைனா வீடு வாங்கணும் அப்படின்னா வந்து அந்த காமாட்சி அம்மன் கீழே வந்து இந்த காயின் வைக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, எனக்கு வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷமாக நான் வச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து இடம் வாங்கினதுக்கப்புறம் அந்த ₹5 காயின் வந்து நம்ம விளக்குக்குள்ளே வந்து எண்ணெய்லாம் ஊற்றும் பார்த்தீங்களா, அந்த விளக்குக்குள்ளே வச்சிடலாம். சீக்கிரமாக வந்து வாங்கின இடத்துல வந்து நம்ம வீடு கட்டலாம். அதுக்காக வந்து அந்த ₹5 காயின் வைப்பாங்க. இதை வந்து நான் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கேன். இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து விளக்குக்குள்ளே வந்து வச்சுருக்கேன். எப்போவுமே விளக்கு கடியில் வைக்கிற ₹5 காயின் இப்போ வந்து விளக்குக்குள்ளே வச்சுட்டேன். முருகருக்கும் வந்து வேலுக்கும் வந்து ஃபஸ்ட்டு வந்து சந்தன அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து திருநீர் அபிஷேகம் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக வந்து பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த பூஜை பண்ணும்போதே அழுதுகிட்டே தான் வந்து பூஜை பண்ணேன். ஏன்னா இதுக்கு எனக்கு வந்து ரொம்ப நாள் கனவு. அதிகமாக வந்து கோவிலுக்கு போனாலுமே வந்து எப்போவுமே வந்து நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் வந்து கண்டினியூவாக கேட்டுகிட்டே இருப்பேன். எனக்குன்னு ஏதாச்சும் ஒரு வீடு, ஏதாச்சும் ஒரு இடம், ஏதாச்சும் எங்களுக்குன்னு ஏதாச்சும் ஒன்று நாங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து கேட்டுகிட்டே இருப்பேன். அதுவும் வந்து முருகர்கிட்ட வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து கேட்டுகிட்டே இருப்பேன். எப்போ முருகர் கோவிலுக்கு போனாலும் சரி, எந்த கோவில் போனாலும் முருகர் வந்து கண்டிப்பாக அதில் இருப்பாங்க. அப்போ வந்து அவர்கிட்ட நான் விடாமல் கேட்டுகிட்டே இருந்த ஒரு பெரிய விஷயத்த வந்து எனக்கு இப்போ வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு. அதனால் திருப்தியாக வந்து உட்காந்து பூஜைலாம் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சரி சாமந்தி பூ இருக்கிறத வச்சு நம்ம அப்படியே வந்து பூஜை பண்ணிக்கலாம் சொல்லிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து சாமி கும்பிட்டுருக்கேன். இந்த டைம் பூஜை பண்ணது எனக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்தது. இதுக்கு முன்னாடி பூஜை பண்ணுறதுலாம் வேறவா இருந்தது. இப்போ நமக்குன்னு ஒரு இடத்த கொடுத்துருக்காருன்ற போது இன்னும் டபுள் சந்தோஷமாக இருந்தது. எப்போவுமே வந்து முருகருக்கு வந்து செவ்வாய்க்கிழமை விளக்கு போட சொல்லுவாங்க, இல்லை சஷ்டிக்கு விளக்கு போட சொல்லுவாங்க. நான் வந்து இந்த 6 விளக்கு தான் ஏற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இருந்துச்சுன்னா வந்து 6 விளக்கு போடுவேன். அப்படி இல்லைனா ஒரு விளக்காச்சும் நெய் தீபம் வந்து போட்டுப்பேன். சஷ்டி அன்னைக்கு வந்து விளக்கு போடுறது ரொம்ப நல்லது. நம்ம வந்து வீடு வாங்கணும் இல்லை இடம் வாங்கணுன்னும் போது சஷ்டிக்கு வந்து விளக்கு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாகவே நடக்கும். அதை வந்து நம்பிக்கை
நம்பிக்கையோடு வந்து நம்ம விளக்கு போடுறதுல தான் இருக்குது. சரி ஓகே, விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னோடய விலாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் விலாகில் பார்ப்போம். பாய்.